திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மூலவர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட தினமான தை உத்திர நட்சத்திரத்தை முன்னிட்டு வருஷாபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோஹரா கோஷம் முழங்கிட சுவாமி தரிசனம் செய்தனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் மூலவர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாளான தை மாதம் உத்திர நட்சத்திரத்தில் வருஷாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் மூலவர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட தினமான தை உத்திரத்தை முன்னிட்டு கோயிலில் வருஷாபிஷேகம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அதிகாலையில் 4 மணிக்கு மேல் கோயில் நடை திறக்கப்பட்டு 4:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது. 6 மணிக்கு மேல் உதய மார்த்தாண்ட அபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து 8 மணிக்கு மேல் தங்க கொடிமரம் அருகில் வைக்கப்பட்டிருந்த கும்ப கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காலை 8:30 மணிக்கு மேல் பூஜை செய்யப்பட்ட கும்ப கலசங்கள் விமான தளத்திற்கு எடுத்து வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காலை 9 மணிக்கு மேல் மூலவர் சண்முகர், வள்ளி தெய்வயானை மற்றும் பெருமாள் உள்ளிட்ட சன்னதிகளின் விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து விமான கலசங்களுக்கு தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோஹரா பக்தி கோஷம் முழங்க சுவாமி தரிசனம் செய்தனர். தை வருஷாபிஷேகம் நடைபெறுவதையொட்டி காலை 8 மணி முதல் 10 மணி வரை 2 மணி நேரம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படவில்லை. வருஷாபிஷேகம் முடிந்து மூலவருக்கு தீபாராதனை நடைபெற்ற பின்னரே பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர்.